உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னார் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார். சரி, நம்ம மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சம், உயிர்களுக்கானது, எல்லா உயிர்களுக்குமானது. அந்த ஒரு மனநிலையிலேருந்து இந்த விஷயத்தை நம்ம அணுகணும், பார்க்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நாய்கள் கடிக்கிறது இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக கடிக்கிற நாய்க்காக எல்லா நாயையும் பிடிக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரி அடைச்சிடுறது, இதை பற்றிலாம் நம்ம டெஃபினட்டாக சிந்திச்சு பார்க்கணும். அதுங்களுக்கு நான் டெவில்ஸ் அட்வொகேட் பண்ணல, நான் டாக்ஸ் அட்வொகேட் பண்ணுறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னோட விஷயத்தை நான் இங்கே வந்ததை பேசுகிறத நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நிச்சயமாக திடீர்னு இவ்வளோ நாய் கடிச்சிடுச்சுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அப்படியே நாய்கள் மேலே எல்லாருக்கும் ஒரு இது வருது. வேறு எத்தனை ஒரு நாளைக்கு டெய்லி நடக்குதுன்னு இவங்க ஒரு டீட்டெயில் இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரேப் கேசஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு நாளைக்கு 87 நடக்குது. டெத்ஸ் மர்டர்னால ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்லி 80 நடக்குது. டெத்ஸ் ரோடு ஆக்சிடென்ட்னால 462 நடக்குது. டாக் பைட்ஸோட டெத்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.15. இது எதுவும் ஆர்குமெண்ட்டுக்காக இல்லை, நீங்கள் அன்போட பார்க்கறதுக்காக இதை நான் சொல்கிறேன். அதாவது நமக்கு மட்டுமா ஸ்ட்ரீட், நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல ஸ்ட்ரீட் டாக்னு சொல்கிறதே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது இப்போ நீங்கள் எப்படி சில விஷயங்களை இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் டாக்னாலே தெரு நாய்ங்கிறதே ஏன் ஏதோ ஒரு மனசில் ஒரு எண்ணத்தோடு அதை நம்ம அப்படி சொல்கிறோம். தெருநாய்களும் நம்மளோட உயிரினம் தான், நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். அந்த உயிரினத்துக்கு மேக்சிமம் ஒரு அன்போட, ஒரு கம்பேஷனேட்டோட அதை அடைக்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இது எல்லாருமே இந்த நேரத்தில் நம்ம சேர்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது நான் யாருக்காகவும் தனியாக பேசலை, நம்ம எல்லாருக்காகவும் பேசுகிறேன். இது ஒரு பேரணி, தெருநாய்களுக்கான ஒரு பேரணி. ஏன்னா இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்கிற அந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிற ஆர்டர் ரொம்ப ஒரு இம்ப்ராக்டிக்கல் மற்றும் ஒரு நியாயமற்றது, அறமற்றது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு இது. ஓகே, நன்றி. எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது தெருநாய்கள் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள ஒரு ஃபார்அவே பிளேசஸ், அதாவது ஷெல்டரில் கொண்டு அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் அத்தனை ஷெல்டர்கள் முதல்ல இல்லை. அதனால் இவங்க ஒரு ரொம்ப மட்டமான சுச்சுவேஷனில் இருந்து இறந்துருவாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இதை பற்றி பேசுவதற்கு நிறையா இருக்குது. நீங்கள் எங்களுடைய சமூக வலைதளம் ஒவ்வொருத்தருக்கும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒரு அறமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம அந்த நாய்களை பிடித்து அதற்கு தடுப்பூசி போட்டு இந்த நாய்களுக்கு கருத்தடை ஆபரேஷன், அதாவது குடும்ப கட்டுப்பாடு செஞ்சு அந்த நாய்களை அதே இடத்துல நம்ம விட்டுட்டு எங்களை போன்ற ஃபீடர்ஸ் அந்த நாய்களை பாதுகாத்தாலே இந்த பிரச்சனை ஒரு ஜெனரேஷன்ல, அதாவது ஒரு 5 வருஷத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரேபீஸ் நாய்களை நீங்கள் பிடிச்சு அதை நீங்கள் ஷெல்டரில் அடைங்க, அதுங்களுக்கு கருணை கொலை கூட பண்ணுங்க. அதை பற்றி யாரும் இங்கே பேசலை. அக்ரெசிவ் நாய்களை அதே மாதிரி பிடித்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து பண்ணுங்க. இதில் பல விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இல்லீகலாக நிறையா ப்ரீடிங் நடக்குது. நாய்களை வெறும் பணத்துக்காக ஃபாரின் டாக்ஸை இங்கே இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா 30,000லேருந்து 3 லட்சம் வரைக்கும் நாய்கள் விற்கப்படுகின்றன, வாங்கப்படுகின்றன. இதெல்லாம் இல்லீகலாகவே நடக்குது. லைசன்ஸ் இல்லாம நிறைய பேர் செய்யறாங்க. இதுக்கு ஜிஎஸ்டி, இதுக்கு டாக்ஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்க்காம அது ஒண்ணு. ரெண்டாவது தயவு செஞ்சு மாநகராட்சி, எல்லா மாநகராட்சியும், சென்னை மாநகராட்சி மட்டும் நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகராட்சி, ஊராட்சி மன்றங்கள், மாநகராட்சியை மட்டும் நாங்கள் சொல்லலை, நாங்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் தங்களுடைய வேலையை இத்தனை நாளில் சரியாக செய்திருந்தால் இந்த பிரச்சனை, அதாவது இத்தனை தெருநாய்கள் வளர்ந்திருக்காது. இதை இனிமேலாவது அடுத்த ஒரு 10 வருஷத்துல நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு ஒரு மாற்றா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மகாராஷ்டிரா, கோவா போய் பாருங்க. நான் போய் கோவாவில் போய் பார்த்தேன். போன வருஷம் 2 வருஷமா நான் கோவா போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு காரணத்துக்காக, இதை ஸ்டடி பண்றதுக்காக நான் 2 தடவை போயிருக்கேன். என்ன அப்படின்னா, அங்க நாய்களுடைய பாப்புலேஷன் டோட்டலி கம்மியா இருக்கு. இப்போ சென்னையில நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஏரியாவில் எத்தனை நாய்கள், அது அப்படியே நீங்கள் கோவாவில் பாருங்கள், அவ்வளோ இருக்காது. ஏதோ 1, 2 அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே தொடர்ந்து ஒரு
ஒரு 20 வருஷமா மாநகராட்சி சரியா செயல்பட்டுருக்காங்க. இங்கேயும் வந்து அந்த ஃபண்ட்ஸை சரியா செயல்படுத்துங்க, அதை வந்து யூஸ் பண்ணுங்க, அதை வந்து வேக்சினேஷனுக்கும் ஸ்டெரிலைசேஷனுக்கும் புதிய ஷெல்டர் கட்டுறதுக்கும் நீங்க வந்து பயன்படுத்துங்க. எங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் இதுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் பண்ணுங்க. ரேபீஸ் அந்த மாதிரி தொற்று நடந்ததுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், உடனே சிகிச்சை என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற குடும்பத்தாருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஆயிடுச்சு, என்னோட தம்பி அப்படின்னா, தம்பி என்னை கூட்டின்னு போய் என்ன பண்ணணும், எப்படி எந்த நம்பர், இப்போ 100 அப்படின்னா போலீஸ் அப்படின்னு சொல்றோம், அப்போ 108னா ஆம்புலன்ஸ் சொல்றோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுங்க. அந்த நம்பர்ல வந்து இமீடியட்டா கால் பண்ணா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியப்படும். அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின் சொல்லுவாங்க, ஏஆர்வி அதாவது ஆன்டி ரேபீஸ் வேக்சின் சொல்லுவாங்க. இதை வந்து இருக்கும்படி செய்யுங்க. பல ஆஸ்பத்திரிகள்ல கவர்மெண்ட் மருத்துவமனைகள்ல இது வந்து கிடைக்க கூட மாட்டேங்குது, பிரைவேட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. இப்படி நம்ம செஞ்சாலே நம்ம வந்து ஒரு பெரிய சொல்யூஷன்ஸ் நம்ம எடுத்து, அதே மாதிரி ஃபுட்டை வந்து கொண்டு ரோட்ல கொட்டாதீங்க. மாநகராட்சிகள் இப்போ வந்து தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் வந்து அதுக்காகவும் நான் நிற்கிறேன், அவங்களுக்காகவும் நான் பேசியிருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு பேனல் அமைங்க. எல்லா மாநகராட்சிகளும் தனிப்பட்ட முறையில் ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து இதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம். ஏன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையும் முக்கியம், நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தெருநாய்களுக்கும் இந்த வந்து நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஆர்டிகல் 21 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 51A அப்படிங்கிற அப்படிங்கிற செக்ஷனில் தெருநாய்களையும் நம்ம வந்து தெருநாய்கள் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு போடுவது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் ஒரு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். நாங்கள் ரேபீஸ் வந்து தொற்று நடந்திருக்கு, ரேபீஸால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு என் சார்பாக நான் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாய்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு தெரியாது. அதாவது இயேசுநாதர் இடத்துல சொல்லுவார், அவர்களை மன்னித்து விடுங்கள் ஏனால் அவர்கள் வந்து அப்பாவிகள் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி உண்மையிலுமே அவங்க வந்து வாயிலா ஜீவராசிகள், அவங்க அப்பாவிகள். அந்த அப்பாவிகளை வந்து தண்டிக்காதீர்கள், அவர்களுக்கான சரியான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எப்படி மனிதர்கள்லேயே வந்து நல்ல மனிதர்கள் சில அக்ரஷன், இப்போ வந்து 100,000 மனிதர்களில் ஒருத்த வந்து ஒரு ரேபிஸ்டாக இருக்கான். அந்த மாதிரி தான் ரேபீஸ் அப்படிங்கிறது 1000 இல்லை, 10,000 20,000 நாய்களில் ஒரு நாய் வந்து ரேபீஸ் தொற்றா இருக்கு. அந்த ஒரு நாய்க்காக எல்லா நாய்களையும் தயவு செஞ்சு பழிக்காதீங்க. அந்த ஒரு நாய்க்காக எல்லாத்தையும் கொண்டு போய் இல்லாத ஷெல்டரில் எப்படி அவங்க போட போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ரேலி என்னன்னு, இது எல்லாமே நாங்கள் ஒரு சாலிடாரிட்டி மூமெண்ட். அத்தனை பேர் இங்கே வந்த ஆள் எல்லாமே அனிமல் லவர்ஸ். ஸோ இவர் எல்லாமே நம்மளுக்கு சில பேர் ரெஸ்கியூவர்ஸ் இருக்காங்க, சில பேர் ஃபீடர்ஸ் இருக்காங்க, சில பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாமே ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நாங்கள் அத்தனை பேர் சேவை செய்கிறோம். இது ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. தெருநாயன்னு சொல்லுவாங்களே, அது வார்த்தையே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் நம்ம குழந்தைங்க. இப்போ கோவிட் டைம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நம்ம பிரதான் மந்திரி அவரே சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு வைங்க, இப்போ தண்ணி வைங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது ஸ்டாப் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ அது கண்டிப்பாக அது தீர்வு கிடையாது. நாங்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், நாங்கள் கண்டினியூவாக நம்ம இந்த கவர்மெண்ட்டோட நாங்கள் வேலை செய்கிறோம். அத்தனை என்ஜிஓஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் என்ஜிஓஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ஃபீடர்ஸ் சேர்ந்து அவருக்கு நாங்கள் வேக்சினேஷனு, நியூட்ரிங், ஸ்டெரிலைசேஷன், அடாப்ஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டே போகிறோம். எல்லாம் நம்மளோட செலவுலன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கவர்மெண்ட் சேர்ந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நமக்கு இது மட்டும் நமக்கு ஒரு நீதி வேணும். அப்புறம் சனாத தர்மான்னு சொல்கிறாங்க. சனாத தர்மான்றது என்னது, வாட் இஸ் த பாரத்ன்னு சொல்லுவோம். பாரத்துக்கு என்ன ஃபேமஸ்? சனாத தர்மத்துக்கு நாங்கள் அத்தனை பேர் எல்லாரும் ஒழுங்காக இருக்கணும், எல்லாரும் அமைதியாக இருக்கணும். அத்தனை இஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் டாலரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக நீதி வேணும். நாய் எல்லாம் பைரவராக கும்பிடுவோம். ஆனால் இதே நேற்று வந்து ஒரு கண்ணுக்குட்டி இன்னைக்கு காலையில் ஸ்லாட்டர் பண்ணுற மாதிரி, சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தேங்க்ஃபுல்லி சாய் விக்னேஷ் வந்து அந்த கண்ணுக்குட்டியை ரெஸ்கியூ பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த கேஸ் ஃபாலோ பண்ணி அவர் போராடி அவர் அந்த கண்ணுக்குட்டியை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்புறம் ஏன் பைரவராக வந்து நம்ம கும்பிடணும்? ஏன் இங்கே துரத்துட்டு அங்கே போயிட்டு என்ன சேவ் பண்ணுன்னு சொன்னால் போதுமா?
இங்கே வந்து ஆடு மாடு எல்லாம் ரேப் பண்ணிட்டு அங்கே ஆடெல்லாம் தாய், நீ தாய், அப்போ தாயை ரேப் பண்ணுறியா? நான் இது வந்து நீங்கள் வந்து போட முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ கிளியராக நாங்கள் சொல்கிறோம். அது மக்களுக்கு பிடிக்காது, கண்டிப்பாக பிடிக்காது, சில மக்களுக்கு பிடிக்காது. பட் நாங்கள் ஏன் இது பிட்டர் ட்ரூத், இது உண்மை. நான் என்ன சொல்றேன், கும்பிடாதீங்க. அப்போ நீங்க வந்து அது ஸ்லாட்டர் பண்றீங்க, உங்களோட நம்பிக்கைக்காக இது பண்றீங்க. தெருவில் பிறந்து தெருவில் வாழ்ற நாய்களுடைய ஃப்ரீடமை நமக்கு எவ்வளோ ரைட் இருக்குன்னு நம்ம வந்து இது கட்டுப்படுத்துகிறோம். இட்ஸ் நாட் ரைட். அதுக்காக தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து we have come together. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேர் வந்து அவங்க குழந்தைங்களையும் அவங்களோட டாக்ஸையும் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. ப்ளீஸ், நான் இன்னொன்று சொல்கிறேன், ப்ளீஸ் அடாப்ட், டோன்ட் ஷாப். ப்ரீடர்ஸ்க்கு வந்து ப்ரீடர்ஸ் பாக்கெட்டில் காசு போடுறது, அப்படியே கரெக்ட் கவர்மெண்ட்டுக்கு பாக்கெட்டில் காசு போட்டுகிட்டே நம்ம இருக்கோம்னா நாளைக்கு ஏன்னா 150 கோடி இருக்காங்க இந்த நாட்டில், ஜனங்க அதிகமாயிட்டாங்கன்னு நாளைக்கு ஷெல்டர் காமிச்சிடுவாங்களா?